அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது நாட்டில் இருக்கக்கூடிய 2000 பள்ளிவாசல்களில் ஒரு 10 விதமான பள்ளிவாசல்கள் சரியான முறையில் நிர்வாகத்தை இயக்கக்கூடிய பள்ளிவாசல்களாக இருக்கின்றது. அதில் ஒரு பள்ளிவாசலில் நாங்கள் கடமை புரிந்தோம். அதுதான் பூனாவை முஸ்லீம் ஹல்மில்லா, அந்த ஊருக்கு சமணங்குளம் என்பதாக சொல்வார்கள். அந்த ஊரில் 200 குடும்பங்கள் இருக்கிறார்கள். இந்த பள்ளிவாசல் நிர்வாக சபையோட நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும்? தலைவராக இருந்தார் ஷஹீதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரர், செயலாளர் இருந்தார் நிஃப்ராஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர், பொருளாளராக இருந்தார் ஹிசாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர், ஏனைய உறுப்பினர்கள் இருந்தார். இந்த நிர்வாகம் எப்படின்னு சொன்னால், அந்த பள்ளிவாசல் மௌலவிக்கு 50,000 சம்பளம் கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்கு 1500 ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டது. அதே போல் நோன்புடைய காலம் வரும் என்று சொன்னால் எல்லா வீடுகளிலும் தராவி காசு பணம் இருக்கு தெரியுமா, இது சொல்லிடுவாங்க 1000 ரூபாய்க்கு மேலே தான் நீங்கள் பள்ளிவாசலுக்கு தரணும் என்பதால். அதே போல் அது கிராமம் என்பதால் அந்த ஊரில் விளைவிக்கப்படக்கூடிய நெல் கதிர்கள் அந்த மௌலைக்கு 40 பேக்குக்கு மேலே அல்லது 30 பேக்குகள் அல்லது 20 பேக்குகள் அதனை என்ன செஞ்சுவாங்கன்னு சொன்னால் அதனை சேர்த்து அந்த மௌலைக்கு கொடுப்பாங்க. அதே போல் லீவு, அவருடைய லீவுகள் மாதத்தில் 4 நாள் லீவுகள் வழங்கப்படும். அதே போல் அந்த பள்ளிவாசலுக்கு தப்லீகினுடைய அமைப்பில் ஜமாத்துகள் வரும்னு சொன்னார். வரக்கூடிய ஜமாத்தில் யாராவது உலமாக்கள் இருந்தால் அந்த 3 நாள் ஜமாத் இருக்கும்போதும் அந்த 3 நாள் லீவுகளை கொடுத்து அந்த மூளைக்கு அனுப்பிடுவாங்க. நாங்கள் அந்த பள்ளிவாசலில் கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் இருந்தோம். அதே போல் அந்த ஊர் ஜமாத்தினர்களும் நல்ல ஒரு மனிதர்கள். அவங்க பள்ளிக்கு வருவாங்க, பாத்ரூம் மலசலம் கூட கொஞ்சம் வாசம் அடிக்கணும்னு சொன்னால் அந்த ஊரில் யார் வந்து பாத்ரூம் போகிறாங்களோ அவங்களும் கழுவிட்டு போயிடுவாங்க. பாத்ரூம் ஊராக்கள் தொலை வருவாங்க, லோகருக்கோ அல்லது அசருக்கு வருவாங்க, பள்ளி வளாகத்தில் எது குப்பைகள் இருக்குன்னு சொன்னால் அவங்களே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பல்புகள் எதுவும் அடிபட்டுன்னு சொன்னால் பள்ளி நிர்வாகத்தில் கேட்க மாட்டாங்க, அவங்களே வாங்கி போட்டுட்டு போயிடுவாங்க. பள்ளிக்கு எது ஊற்ற இருக்குன்னு சொன்னால் அப்போ நான் பள்ளியை கூட்டிகிட்டு மேலே கூட்டியாச்சு, ஒரு 2 தூசி வந்துன்னு சொன்னால் மூளை கூட்டலாம் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் தூங்கிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்படி சரியாக செய்யக்கூடிய நிர்வாகம் செய்யக்கூடிய சரியாக அந்த ஊரில் நடக்கக்கூடிய ஊர் ஜமாத்தினரும் நிர்வாகிகள் தான் இந்த 2000 பள்ளிவாசலில் 10 வீதமான பள்ளிவாசல்களில் ஒரு பள்ளிவாசல் தான் இந்த சம்மணங்குளம் முஸ்லீம் ஹல்மில்லா என்ற பள்ளிவாசல். ஏன் இதே முறையில் ஏனைய பள்ளிவாசல் நிர்வாகிகளும் ஊர் ஜமாத்தினர்களும் ஏன் செய்ய இயலாமல் இருக்கிறது? சில மனிதர்கள் இருப்பாங்க, நிர்வாகத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக அதே ஊர் ஜமாத்தினர் மௌலி உங்களுக்கு சம்பளம் காணாது என்ன மௌலி 35,000 ரூபா 30,000 ரூபா சவர்களே வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் நான் உங்களுக்கு காட்டுவோம். 25,000 சம்பளம் தக்கியா பள்ளியில் ஒரு மௌலிக்கு சாப்பாடு இல்லாமல் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்தால் நான் பள்ளியை காட்டுவோம். 30,000 சம்பளம் தக்கியா பள்ளி மௌலிக்கு சாப்பாடு இல்லாமல் 30,000 கொடுக்குறாங்க. 40,000 ரூபா 45,000 ரூபா 50,000 ரூபா இது மௌலிமாருக்கு ஜும்மா பள்ளியில் சாப்பாடு இல்லாமல் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்தால் நான் காட்டுவோம். கடைகளில் வேலை செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை விட ஆக குறைஞ்ச சம்பளம் தான் 800 ரூபாய், 1000, 1300, 1500, 1600 வரையும் இன்னைக்கு உலமாக்களுக்கு வழங்கப்படுகிறது. ஏன் இந்த 10 விதமான பள்ளிவாசல்கள் சரியாக செய்கிறத போல உங்களுக்கு ஏன் செய்ய முடியாது? ஏன்னா அதுக்குரிய தகுதிகள் உங்களுக்கு கிடையாது. சிலவங்க சொல்லுவாங்க ஊர் ஜமாத்தினர் மௌலி உங்களுக்கு சம்பளம் காணாது, நிர்வாகம் மாறட்டும் கூட்டும். இந்த சொன்னாரே அவருக்கு நிர்வாகத்தில் போட்டால் நிர்வாகமாக அவர் இல்லாத நேரத்தில் சொல்வார் மௌலி சம்பளம் காணாது கொஞ்சம் பார்த்து கூட்ட தான் நீங்கள் குடும்ப காரணம் சொன்னவர் நிர்வாகத்தில் வந்தவனுக்கு அதே மாதிரி அவங்களோட பழக்கம் இவருக்கு வந்துடுது. அந்த உள்ளம் கல் நெஞ்சமாக போயிடுது. பள்ளிவாசலோட வருமானம் சரியான முறையில் இருக்குது. இருந்தும் ஏன் அந்த ஆளுமைக்குரிய சரியான அந்த ஊதியம் வழங்கப்படுறதில்லை? ஏன் ஒரு உள்ளங்கள் கடினமாக மாறுகிறது? கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பார்ப்போம். ஏன் உங்களோட உள்ளங்கள் கடினமாக மாறுகிறது? நிர்வாகம்னு சொன்னால் நீங்கள் பள்ளிவாசலுக்கு நீங்கள் தான் கடமை செய்யணும். இது நிர்வாகத்தில் போட்டு நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க நம்ம பெரிய ஒரு உயர்தமான பதவி எங்களுக்கு தந்துட்டாங்க, அதுக்குள்ளே ஆதிக்கம் செலுத்தணும் என்பதாக உலமாக்களுக்கும் ஆதிக்கம் செலுத்தி அந்த ஊர் ஜமாத்தினரையும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் வச்சிருக்கீங்க. இதற்குரிய பிரதிபலன் கட்டாயம் கியாமத்துடைய நாளில் 500 வருஷங்கள் அல்லாஹ் கேள்வி எனக்கு கேட்டுத்தான் உங்களை சொர்க்கத்துக்கா நரகத்துக்கான முடிவு செய்யும். 3 வருஷம் நிர்வாகத்துக்கு ஆசைப்பட்டு
500 வருஷம் கேள்வி கணக்குக்கு தயாராகி விட வேண்டாம். அதனால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எத்தனையோ பள்ளிவாசல்கள் சரியான முறை இயங்குகிறார்கள். அதே போல நீங்களும் சரியான முறை இயங்கும்.